ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்க பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அரிசி, பச்சரிசி தான், ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் நம்ம அரிசி பருப்பு போட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் பால், ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுக்கலாம் பொங்கி வெளியே வந்து ஊற்றாததுக்கு. ஸோ இப்போ ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 டம்ளர் வெல்லம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை உருக்கி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ பாகுபாதம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு தாளிப்பு முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் வறுத்துருக்கேன். அதே மாதிரி துருவி வச்ச தேங்காயும் அதே தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் நெய் பிடிக்குன்னா நெய் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வெள்ளைப்பாகு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணதை அப்படியே எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது கூட ஒரு 4-5 ஏலக்காய், அடுத்தது லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனல் டச்சுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது அப்படியே எனக்கு திருப்பதியில் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.